അല്ല എന്റെ കഥ പുള്ളിക്ക് ഇഷ്ടപ്പെട്ടില്ലെങ്കിലും. അയ്യോ, നീ എന്ത് കഥ പറഞ്ഞാലും പുള്ളിക്ക് ഇഷ്ടപ്പെടും. ഇത്രയും മണ്ടനായ ഒരു പ്രൊഡ്യൂസർ നിനക്ക് ഇനി ജന്മത്തിൽ കിട്ടൂല. நாம இன்னைக்கு வருஷங்களுக்கு சேஷம் அப்படின்ற மலையாள படத்தினுடைய மூவி ரிவ்யூ எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். மெர்ரிலேண்ட் சினிமாஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. வினித் சீனிவாசன் இந்த படத்துக்கு டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்காரு. இதுல முக்கியமா நம்ம என்ன கதை அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது கேரளாவில இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில நம்ம சாதிக்கணும் அப்படின்னு 2 பேர் வராங்க. அவங்க சாதிச்சாங்களா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படத்தினுடைய மெயின் கதை அப்படின்னே சொல்லலாம். 70களோட காலகட்டத்துல கேரளால இருந்து டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையில தியான் சீனிவாசனும், கண்டிப்பா நான் மியூசிக் டைரக்டர் ஆகியே தீருவேன் அப்படின்ற ஒரு ஆசையில பிரணவ் மோகன்லாலும் ஒன்னா சென்னைக்கு கிளம்பி வராங்க. தியான் சீனிவாசன் சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு அசிஸ்டன்ட் டைரக்டரா மாறுறாரு. பிரணவ் ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ற குழுவுல வயலின் வாசிப்பாளரா சேர்றாரு. இப்படி இவர் பணியாற்றின ஒரு ப்ரொடியூசரோட படம் தான் பிளாப் ஆகுது. அவர்கிட்ட நெருக்கமாகிற பிரணவ் தியான் சீனிவாசன் நல்ல கதை வச்சிருக்கிறதா சொல்லி அழைச்சிட்டு போய் அவரை டைரக்டராவும் மாத்துறாரு. தன்னோட ஃபர்ஸ்ட் படத்துக்கு பிரணவ மியூசிக் கம்போஸ் பண்ணணும்னு கேக்குறாரு தியான். ஆனா தான் பணியாற்றின பிரபல இசையமைப்பாளர் இறங்கு முகத்துல இருப்பதால தான் எழுதின இசை குறிப்புகளை அவருக்கு கொடுத்து அந்த படத்துல இருக்க எல்லா பாட்டுமே ஹிட் ஆயிடுது. அதுக்கப்புறமா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பாட்டெல்லாம் ஹிட் ஆயிடுச்சுல்ல, எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. அதுக்கு நடுவுல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கு அடிமையாகிற பிரணவ் தான் எவ்வளவு பெரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. உடனே ஃப்ரெண்டு தியான் கிட்ட போயிட்டு அவரோட ஃபர்ஸ்ட் படத்துக்கு நான் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணேன், ஆனா அந்த உண்மையை நான் இதுவரை மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு படத்துக்கு எனக்கு வாய்ப்பு தா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இதை எல்லாத்தையுமே நம்பாத தியான் சீனிவாசன் அவரை விட்டுட்டு பிரிஞ்சு போறாரு. பின்னாடி உண்மை தெரிஞ்சு அவரை தேடி வரும்போது பிரணவ் அந்த ஊரை விட்டே கிளம்பி போயிடுறாரு. காலம் போக போக ஒரு காலகட்டத்துல பட வாய்ப்புகள் இல்லாம மார்க்கெட்டை இழக்கிறாரு தியான் சீனிவாசன். ஒரு நாள் எதேச்சையா பிரணவ சந்திக்கும் போது தன்னோட தவறுக்காக ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுறாரு. இந்த சமயத்துலதான் பிரணவோட முன்னாள் லவ்வரான கல்யாணி பிரியதர்ஷன் அவங்களோட ஹஸ்பண்ட் மூலமா ஒரு ப்ரொடக்ஷனை கிடைக்கிறதுக்கு மறுபடியும் டைரக்ஷன்ல இறங்குறாரு தியான். இந்த முறை பிரணவ் இசையமைக்க துவங்குறாரு. வயதான இந்த 2 பேரால இந்த தலைமுறைக்கு ஏத்த மாதிரியான படத்தை கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டினும் எழுது. அதே மாதிரி எதிர்பாராத சில பிரச்சனைகள் காரணமா படமும் பாதியிலே நிக்கிற சூழலும் உருவாகுது. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தை முடிச்சாங்களா? தியான் சீனிவாசன் மட்டுமில்லாம பிரணவும் தன்னோட இசை திறமையை மீட்டெடுத்து ரொம்பவே நல்லாதான் இருக்கும் அப்படின்றத நிரூபிச்சாங்களா அப்படின்றதுதான் இந்த படத்தினுடைய கதை அப்படின்னே சொல்லலாம். மலையாளத்துல சினிமா பின்னணியை கொண்டு எப்பயாவது சில படங்கள் உருவானாலும் அது பெரும்பாலுமே வெற்றி படங்களா தான் அமையுது. அந்த நம்பிக்கையில மறுபடியும் முயற்சியை கையில் எடுத்திருக்காரு டைரக்டர் வினித் சீனிவாசன். இவரு தான் ஹீரோ அப்படின்னு சொல்ல முடியாதபடி பிரணவ், தியான் சீனிவாசன் என 2 பேருக்குமே சமமா முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு படத்துல. இன்டர்வலுக்கு அப்புறமா ஆக்டர் நிவின் பாலியும் சேர்ந்துக்கிறாரு. அதனால 3 ஹீரோ சப்ஜெக்ட் அப்படின்னு கூட நம்ம இந்த படத்தை சொல்லலாம். ஒரு இசையமைப்பாளர் எப்படி இருக்கணும், அவரோட தோற்றம், உடல் மொழி எல்லாமே கச்சிதமாவே பொருந்தி இருக்கிறாரு பிரணவ் மோகன்லால். ஒரு இசையமைப்பாளரா முடிவு செஞ்சு நம்ம சென்னைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பாம்பே போய் கஜல் மியூசிக்ல பெரிய ஆளா போறோம் அப்படின்னு சொல்றதும், தான் கொடுத்த உதவி இசைய வேறொருவர் பயன்படுத்தி அது மூலமா அவங்க ரொம்ப பெரிய புகழ அடைஞ்சிட்டாங்க, நம்ம கிடைச்ச வாய்ப்பை ரொம்ப கோட்டை விட்டுட்டோமோ அப்படின்னு குமுறும் போதும் ஒரு சராசரி கலைஞனா அவங்களுடைய மனநிலைய அழகாவே பிரதிபலிச்சிருக்காரு. இன்டர்வல் சீனுக்கு அப்புறமா வயதான கெட்டப்ல வந்தாலும் இவருக்கு மட்டுமில்லாம தியான் சீனிவாசனுக்கும் கூட அந்த கெட்டப் ரொம்பவே அழகா பொருந்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். டைரக்டர் ஆவதற்கான போராட்டம், கிடைச்ச வாய்ப்பை தக்க வச்சுக்கிற முயற்சியில நண்பனை கூட ஒதுக்குற கட்டாயம், அதுக்கப்புறமா தன்னோட தவற உணர்ந்து தாமீதே குற்ற உணர்ச்சி கொள்ற பரிதாபம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உணர்வுகளும் கனக்கச்சிதமா பொருந்தி இருக்கு அப்படின்னு தான்
சினிமா ஹீரோ கதாபாத்திரத்துல பந்தா பரமசிவமா நிவின் பாலி வர காட்சிகள் எல்லாமே காமெடிக்கு 100% கேரண்டி தராரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுலயும் படம் நின்னு போயிடுமோ அப்படின்ற ஒரு நிலைமையில அவரால் ஏற்படுற திடீர் திருப்பம் நம்ம எதிர்பார்க்காதது அப்படின்னே சொல்லலாம். நிஜத்துல அவரு எப்ப இதை எதிர்கொண்டு எந்த மாதிரியான சூழலை கையாள்றாரு அப்படின்றது ரொம்பவே சுவாரஸ்யமாவே இருக்குன்னு சொல்லலாம். இது இவருக்கு வந்துட்டு கம்பேக் படம் அப்படின்னே சொல்லலாம். கதாநாயகிகளா இருக்க கல்யாணி பிரியதர்ஷன், நீட்டா பிள்ளை 2 பேருமே அவங்க ஒரு 3 சீன் 4 சீன்ல நடிச்சிருந்தாலும் ரொம்பவே ஏமாற்றமான சீனா தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சென்னை லாட்ஜ் ஓனரா வைஜி மகேந்திரன் நண்பர்களோட முன்னேற்றத்திற்கு துணையா நிக்கிறாரு. அந்த ஒரு கதாபாத்திரம் அவருக்கு அழகாவே பொருந்தி இருக்கு. 2 பேருமே ஒரு இளைஞர்களா இருக்கும்போது ப்ரொடியூசரா வாய்ப்பு கொடுக்கிற அஜு வர்கீஸ் பல வருடங்களுக்கு அப்புறமா அவரோட மகனா மறுபடியும் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிற கதாபாத்திரத்தை டபுள் ஆக்ட்ல ரொம்பவே நடிச்சு ஆச்சரியப்படுத்திருக்கு. அசிஸ்டன்ட் டைரக்டரா இந்த ஒரு படத்துக்கு கம்பேக் கொடுத்து கதையை நகர்த்துற ஒரு முக்கிய இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணிருக்காரு மின்னல் முரளி. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல மியூசிக்கு அதிகம் வேலை இருக்கிறதால தன்னோட முதல் படம் அப்படின்னாலும் அப்படி தெரியாத மாதிரியே தன்னோட வேலைகள்ல ஆச்சரியப்படுத்தியிருக்காரு அம்ரித் ராம்நாத். 70களோட காலகட்டத்துல கோடம்பாக்கத்தை அழகா நம்மளோட கண் முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. சினிமா பின்னணியில உருவாகிற படங்கள்ல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேன்ஸுக்கு வந்துட்டு போரே அடிக்க கூடாது, அந்த அளவுக்கு நம்ம கதையை வந்துட்டு நகர்த்திட்டு போகணும் அப்படின்றதுதான். இத நம்ம அழகாவே பண்ணிருக்காரு டைரக்டர் வினித் சீனிவாசன். குறிப்பா சினிமா பின்னணியில நம்ம யோசிக்காத ஒரு ட்ராக்ல அழகா கதையை நகர்த்திட்டு போயிருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த ஒரு படம் சூப்பரா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஹீரோயிசம் எங்கேயுமே தலை தூக்காம எல்லா கேரக்டருக்குமே சமமா முக்கியத்துவம் கொடுத்து உருவாக்கி இருக்கிறதுனால இந்த கதையோட நாமளும் டிராவல் பண்ண முடியுது அப்படின்னே சொல்லலாம். ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியா இந்த ஒரு படம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வருஷங்களுக்கு சேஷம் அப்படின்ற படம் ரொம்ப அழகாவே இருக்கு. கண்டிப்பா நீங்க இந்த படத்தை பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களோட சஜஷன் என்ன அப்படின்றதையும் எங்களோட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நீங்க மூவி அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.